உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நிறைய நேரம் அந்த வசனத்தை சொல்லாதீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனிதன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு அவன் ஆத்துமா ரட்சிக்கப்படாமல் இருக்கும்போது இந்த ஆட்கள் போய் ஆசீர்வதிப்பாங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துருன்னா அவன் ஆத்துமா எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு? பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கு. அதே போல் நீ வாழுன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். வசனங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஆத்துமா செழிப்பாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். என்னுடைய ஆத்துமா எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? செழிப்பாக இருக்கணும். ஆத்துமா எப்படி வாழுதோ அதே போல் நீ வாழு. அதே போல் வாழ்ந்து நீ சுகமாயிரு. உன்னுடைய ஆத்துமா செழிப்பாக இருந்துச்சுன்னா நீ உன்னுடைய வாழ்க்கை என்னதான் இருக்கட்டும்? செழிப்பாக இருக்கணும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னுடைய ஆத்துமாக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? என்னுடைய ஆத்துமாக்கு நான் சரியான போஜனம் கொடுக்குறேன்னா